சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அமைந்துள்ள கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 19 வயதான காளிதாஸ். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு விவசாயம் செய்து வரும் காளிதாஸுக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பள்ளி மாணவியுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலில் இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் பின்னர் நெருக்கம் அதிகரித்து காதலாக மாறியுள்ளது. இதனால் இருவரும் செல்போனில் அதிக நேரம் பேசுவதும் தனிமையில் சந்திப்பதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தனர். அப்போது பள்ளி மாணவியை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் காளிதாஸ் ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். இதை கேட்டு மயங்கிய அந்த மாணவியிடம் காளிதாஸ் பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக 12ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவி தற்போது 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இதை தனது இன்ஸ்டாகிராம் காதலனிடம் தெரிவித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார். அப்போதுதான் காளிதாஸின் உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டிருக்கிறது. என்னால் உன்னை திருமணம் செய்ய முடியாது என மிரட்டிய காளிதாஸ் மாணவியையும் அவரது குடும்பத்தினரையும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி நடந்தவற்றை தனது தாயிடம் கூறி கதறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது தாய் உடனடியாக திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சுமதி காளிதாஸை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் காளிதாஸ் உண்மையை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள், பாடம் தொடர்பான சந்தேகங்களை தீர்ப்பது போன்றவற்றுக்கு செல்போன் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. அதே சமயம் தங்கள் பிள்ளைகள் செல்போனில் எதை பார்க்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு கண்காணித்தால்தான் வளரும் இளம் பருவத்தினர் தவறான வழிகளில் செல்லாமல் ஆரோக்கியமான இளம் தலைமுறையினராக உருவாக்கப்பட முடியும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.